ముందు నుంచి వస్తూ ఉంది. కానీ దాన్ని ఎదిరించి ఆయన మొదట్లోనే నేను చెప్పినట్లు రాష్ట్ర గీతం పాడాలని చెప్పేసి ఆయన 3 సంవత్సరాల నుంచి ఈ విధంగా ధిక్కరించి కావాలని ఆయన ఏమో ఒక కొరే చెప్పుకొని బయటకు పోతా ఉంటారు, పురకరించినట్లు పోతా ఉంటారు. ఆయన చేసిన ఒక విధానాన్ని ఖండించి రాష్ట్రం అంతటా ఈ విధంగా జరుగుతూ ఉంది. మన హుజూర్లో కూడా బ్రహ్మాండంగా ఈ ఖండన ఆర్భాటము జరుగుతూ ఉంది. ఆర్ఎన్ రవి గారి ఆ నడవడికని ఖండిస్తూ మన ఒండ్రి శైలాల తరఫున ఇక్కడ ఖండన తెలిపించి నాకు మాట్లాడేదానికి அவகாசம் கழிச்சு అందరికీ ధన్యవాదాలు తెలిపి ముగించుకుంటా ఉన్నాను. ஒரு தந்தையாக இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த ஆளும் ஒன்றிய அரசுக்கு தலையில் கொட்டுகின்ற வகையிலே நேற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் ஆளுநர் செயலை குறித்து இன்று ஓசூர் மாநகரிலே மாவட்ட கழக அவைத்தலைவர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஓசூர் மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் எஸ்.ஏ. சத்யா அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் முன்னாள் எம்எல்ஏ முருகன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர்கள் அண்ணன் சின்னசாமி அவர்களே, மாவட்ட பொருளாளர் அண்ணன் சுகுமாரன் அவர்களே, மாநில தொகுதி செயலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அணிகளுடைய அனைத்து அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அனைவருக்கும் முதலில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நேற்று சட்டமன்ற எம்ஜிஆர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்த காலத்திலாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சி காலத்திலாக இருந்தாலும் சரி, முதலில் தமிழ் தாய் வாழ்த்து முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் பாடுவது வழக்கம். இது அங்க மட்டும் இல்ல, அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அனைத்து அரசின் விழாக்களிலும் இதுதான் வழக்கம், நடைமுறை. இது கூட தெரியாத ஒரு ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட் ஆர்என் ரவி அவர்கள் இன்று இந்த தமிழக அரசை பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு கொரோனா காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிற்கு ஆட்சியில் பொறுப்பேற்றிருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியாளர்களால் இந்த கஜானாவை கொள்ளையடித்து சூறாடி விட்டு போன்ற காலத்தில் இந்த ஆட்சியின் பொறுப்பேற்று பல்வேறு வளர்ச்சி பணிகளை, பல்வேறு திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை வகுத்து இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றவர் தான் இன்று நமது முதலமைச்சர் அவர்கள். எப்படியெல்லாம் நீ முதலமைச்சரான நாட்டு மக்களுக்கு தெரியும். நீ அதுக்கு மேல அமித்ஷா காலக்குழுவை, ஒன்றிய அரசுடைய பிரதமர் மோடி காலக்குழுவை, உன்ன மாதிரி கேடு கட்டு கேவலமான பொறுப்பு நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் என்று நினைத்தீங்க நீ? அது மாதிரி இல்லை. தன்மானத்தோடு இன்றைக்கு இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள். நீ முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கழக தலைவர் அவர்களும் அவருடைய அறிவுறுத்தலுப்படியும் நமது அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களின் கேட்டுக்கொண்டதுக்கு நீங்கள் தமிழகம் முழுவதும் இந்த ஆட்டுத்தாடி ஆர்என் ரவியை கண்டித்து கழக முன்னோடிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல இன்று ஓசூர் மாநகரத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளும் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, நாட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் என்று. அது இன்றைய தினம் பிரதிபலித்திருக்கிறது. சில நாட்களாகவே பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வச்சு குறைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சில அதிகாரிகளும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். பத்தாவதுக்கு இப்ப இந்த பிஜேபியும் அதிமுகவும் அவங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். சூடு சொன்ன வெக்க மானம் இல்லையா? நீங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்துங்க, ஆட்சி ஆளுந்துங்க. இன்னைக்கு தமிழை அவமானப்படுத்துறா, அவனுக்கு துணை போயிட்டு முன்கூடியே ஆளுநர்கிட்ட பேசிட்டு நாங்க யார் அந்த சாரன்னு சொல்லி போராட்டம் பண்றீங்க, நீங்க புறக்கணிங்கன்னு சொல்லி முன்கூடியே பிளான் போட்டு பேசிட்டு ஒரு மரபுப்படி ஆளுநரை அழிச்சு வருடத்தில் முதல் கூட்டம் என்று அழிச்சு அவருக்கு மரியாதை, உரிய மரியாதை கொடுத்து
தமிழ் தாய் வாழ்த்து பாடினா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியேறாருன்னா அப்ப எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு. ஒரு நாளைக்கு ஆளுநருக்கு செலவு தமிழக அரசு வரி பணத்திலிருந்து கொடுக்குது 2.5 லட்சம் ரூபாய். யாரா போட்டு சொத்து? ஆளுநருக்கு ஒரு நாளைக்கு செலவு 2.5 லட்சம். யார்? அவங்க மாமியார் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் தான் இங்க கொடுக்குறீங்க. இந்த தமிழுக்கு யார வஞ்சனை செய்தாலும் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. முன்றைய காலத்திலேயே கலைஞர் அவர்கள் ஒரு வெள்ளக்கார கலெக்டர் ஆஸ்துரையவை ஒரு தமிழன் சுற்று கொண்டு விட்டான்றதுக்காக அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பரம்பரை பென்ஷன் போட்டாரு வாஞ்சிநாதன் குடும்பத்துக்கு. அந்த மாதிரி கழகம் இது. நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாதிரி தமிழுக்கு துரோகம் செய்கிறவர்களை என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை அளவிற்கு இன்றைக்கு அது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த வைத்தறிச்சல் தான் உங்களுக்கு காரணம். அந்த ஜான் மார்ஷலுக்கு சிலை வைக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னார். அது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை வடிவமைத்து தந்து அது கண்டறியப்பட்டால் $1 மில்லியன் தரப்படும் என்று பரிசையும் அறிவித்தார். இது என்னடா போற போக்கு பார்த்தா உலகத்திலே தொன்மையான மொழி திராவிட மொழி, அதுவும் தமிழ் மொழி என்ற ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி உருவாக்கிவிடும். நாளைக்கு நம்முடைய ஆரிய கூட்டங்கள் எல்லாம் நம்முடைய வரலாறை எல்லாம் இவர்கள் மாற்றி அமைத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அவருடைய வரலாறு உண்மையான வரலாறு இல்ல, பொய்யாக திணிக்கப்பட்ட வரலாறு, பொய்யாக எழுதப்பட்ட வரலாறு. இது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்ற வயிற்றெரிச்சல் காரணமாக இன்றைக்கு இது போன்ற மறைமுகமாக நம்மை அவர்கள் அசிங்கப்படுத்த பார்க்கிறார்கள், மறைமுகமாக நம்முடைய வேகத்தை தடை போட பார்க்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கின்ற வரை, நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் இருக்கின்ற வரை இந்த தமிழ் தொன்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஆரிய கூட்டத்தை நாங்கள் என்றைக்கும் விரட்டி அடிப்போம். அண்ணாமலையை பொறுத்தவரை, அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசவே கூடாது. ஒரு ஜோக்கர். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜோக்கர். எப்படா இவங்கெல்லாம் இந்த ஆளுநர் ரவி ஆனாலும் சரி, இந்த அண்ணாமலை ஆனாலும் சரி, எப்படா இவங்கெல்லாம் ஐபிஎஸ் ஆனாங்க? ஒருவேளை இவங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக எப்படி வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க நடுநிலையா இருந்திருப்பாங்களா? இவங்கெல்லாம் கடந்த காலங்களெல்லாம் இவர்களுடைய வழக்குகள் ஆனாலும் சரி, இவர்களுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் ஒருதலை பட்சமாக தான் கண்டிப்பாக செயல்பட்டிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கோயில்ல வைத்து 6 வயது சிறுமியை பலாத்காரம் செய்யறாங்க பிஜேபி காரங்க. தொடர்ந்து ஒரு கூட்டம் பலாத்காரம் செய்யுது. யூபியில தொடர்ந்து பலாத்காரம் செய்கிறார்கள். இன்னைக்கு கூட காலைல ஒரு செய்தி, யூபியில அரசு மருத்துவமனையில ஒரு மரணித்த இளம்பெண்ணை காலை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த செத்துருக்கு அந்த குழந்தை, அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல கூட எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜிஹெச்சுக்குள்ள போல காலை பிடித்து அங்க இருக்கின்ற பணியாளர்கள் இழுத்து போகிறார்கள். அங்கே மனிதர்களுக்கு என்ன விலை இருக்குது என்பதை இங்கே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் தெரியாத அண்ணாமலை இங்கே நடந்த ஒரு சின்ன ஒரு குற்றத்திற்காக இதை நாங்கள் 5 மணி நேரத்தில் நம்முடைய காவல்துறை அந்த குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கு என்று சொன்னால், இதை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய முடியல. என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ண முடியல என்ற வைத்தறிச்சல் இதனால்தான் பேசுகிறாங்க. இந்த அண்டை மாநிலத்தில்